வணக்கம் நேர்களே. மீண்டும் யார் கடவுள் நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய யார் கடவுள் நிகழ்ச்சியில் நேரடியாக கலையகத்தில் டாக்டர் லம்போதரன் அவர்கள் இருக்கின்றார். என்று டாக்டர் லம்போதரன் அவர்களோடு என்று கலந்துரையாடவிருக்கின்றோம். வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே. வணக்கம் வசீகரன் அவர்களே. வணக்கம் சிடிபிசி நேயர்களே. உங்களை மீண்டும் இந்த யார்கடவுள் நிகழ்ச்சியில் என்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய யார்கடவுள் நிகழ்ச்சி டாக்டர் லம்போதரன் அவர்களே, இன்றைய யார்கடவுள் நிகழ்ச்சி அரசும் வேதமும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய யார்கடவுள் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. இந்த அரசும் வேதமும் என்ற தலைப்பின் கீழ் நீங்கள் ஓரளவுக்கு யோசித்துக் கொள்ளலாம். அரசாங்கமும் வேதங்களும், அதாவது ஒரு நாட்டின் அரசாங்கம் வேதங்களை எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கின்றன, வேதங்களின் மூலம் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது என்பது பற்றி நிறையவே ஆராயவிருக்கின்றோம். இந்த வேதங்களை உண்மையாக அரசாங்கம், அந்த நாட்டினுடைய அரசு கடைப்பிடிக்கின்றதா அல்லது வேதங்கள் அரசாங்கத்துக்கு உதவுகின்றதா என்பது பற்றி கூட நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். இந்த வகையில் டாக்டர் லம்போதரன் அவர்களே, இந்த அரசும் வேதமும் என்ற தலைப்பின்கள் அரசாங்கம் எந்த அளவுக்கு வேதாகமத்தை அல்ல வேதங்களை என்று கருதப்படுகின்ற சமயங்களிலிருந்து எவ்வளவு தூரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது, இந்த வேதங்களிலிருந்து என்னென்ன பகுதிகள் இந்த அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது? இந்த கேள்விக்கு விடை சொல்ல போனால், இந்த the very existence of the government, அந்த அரசு என்ற அமைப்பு இருப்பதற்குரிய அதிகாரமே, ஆணையே இது இறைவனிடம் இருந்து வருவது என்றுதான் நமது வேதங்கள் சொல்லுகின்றது. The gods execute his power and God executes his will at 3 levels. அதாவது கடவுள் 3 நிலைகளிலே தன்னுடைய அரச வியாபகத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர். நாங்கள் பூமியை மட்டும் மையமாக வைத்து சொல்லவில்லை. அண்ட சராசரங்களும் நிறைந்திருக்கின்ற எத்தனையோ கோடிக்கணக்கான அண்டத் தொகுதிகள், அங்கு உயிர் வாழக்கூடிய கோடிக்கணக்கான உயிர் வகைகள், 84,100,000 உயிர் வகைகள் இருப்பதாக எமது வேதங்கள் சொல்லுகின்றன. அதே மாதிரி கோடானு கோடி அண்டத் தொகுதிகள் இருப்பதாகவும் எமது வேதங்கள் முழங்குகின்றன. அந்த தொகுதிகளிலே பூமி உட்பட ஆட்சி அடத்துவது இறைவனதான். அவருக்கு பெயர் ஆண்டவன். அவர் அந்த ஆனால் நாங்கள் பார்ப்பது இங்கே இருக்கிற அரசு, அதாவது இந்த உலகத்திலே இங்கே இருக்கின்ற அரசு, அதாவது பூமியிலே, பூலோகம் என்பது உங்களுடைய கேலக்சி, பூமி என்பது பூமி, பாரத வருஷம் என்று அதை சொல்லுவோம். இங்கே இருக்கிற அரசுக்கு எப்படி இருக்கிறது, இது ஒரே லெவல்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் தான், ஆனால் ஒரே விதமான எக்ஸிக்யூஷன், ஆனால் வெவ்வேறு மட்டத்திலே நடைபெறுகின்றது. முதலாவதாக இங்கே இருக்கின்ற உலகங்களில் இருக்கிற அரசுகள் கடைப்பிடிக்க வேண்டியதை சொல்லுவார்கள் உலக தர்மம், வேர்ல்டி தர்மம். இது தன்னை மையமாக கொண்டது. நான், எனது குடும்பம், எனது சமூகம், எனது ஊர், எனது நாடு, விளையாட்டுப் போட்டிகளிலே பார்த்தால் எனது டீம், எனது குழு என்ற வகையிலே தன்னை மையமாக கொண்ட தர்மம் முதலாவது தர்மம். ஒரு நாடு என்றால் தன்னுடைய நலனைத்தான் பார்க்கும், ஒரு குடும்பம் என்றால் தன்னுடைய நலனை பார்க்கும், ஒரு தனி மனிதன் தன்னுடைய நலனை பார்ப்பார். ஆனால் இந்த மட்டத்திலே கூட எல்லாரும் தாங்கள் நினைத்தபடி செய்து மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இல்லாமல் வாழ்வதற்குரிய வழிவகைகளை சட்டத்திட்டங்கள் மூலமாக நடைமுறைப்படுத்துவதுதான் அரசாங்கம். ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஸ், பைலாஸ் எல்லாம் இதில் வரும். நாங்கள் பார்க்கின்ற ஃபெடரல் கவர்மெண்ட், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட், முனிசிபாலிட்டிஸ், ஆல் த திங்ஸ் இதுக்குள்ள தான் வருது. இந்த முதலாவது லெவலில் சொல்லுவார்கள், இது சில பேர் சொல்லுவார்கள் யாழ்ப்பாணம் தமிழில், மற்றவைக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ வேணும் என்று சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த முதலாவது லெவல். சில பேர் சொல்லுவார்கள், இந்த சமயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது மனிதனால, இந்த சமூகத்தில் ஒரு ஒழுங்கு இருக்க வேணும், கடப்பாடு இருக்க வேணும்ன்றதுக்காக. அது இந்த லெவலைத்தான் சொல்லுவது. ஆனால் இதுக்கு மட்டும் சமயம் இல்லை, இது ஒரு அடிப்படை. இது எவ்ரிவன் மஸ்ட் ஃபாலோ தட். இதை ஃபாலோ பண்ணாட்டிக்கு நடக்கும், வீதியிலே நாங்கள் வாகனம் செலுத்துகின்ற பொழுது சரியான பக்கத்திலே ஓட்ட வேண்டும், அந்த நிறுத்தத்திலே சந்தியிலே சரியான இடத்திலே நிற்பாட்ட வேண்டும், சரியான சமிக்ஞைகளை காட்டி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் வாகன விபத்துக்கள் நடக்கும். நானும் தெருவிலே வர முடியாது, நீங்களும் தெருவிலே நடமாட முடியாது.
அதே மாதிரியாக ஒரு குடும்பத் தலைவன் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு காப்பாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் பரிதவித்து போவார்கள். அப்ப இந்த நிலையிலே இருக்கின்ற தர்மத்தை காப்பாற்றுவதாகத்தான் சட்டங்கள் இருக்கின்றன, அரசாங்கம் இருக்கின்றது. அப்ப யார் இதுக்கு இங்கே இறைவனுடைய பிரதிநிதியாக இருப்பதென்றால் அரசாங்கம், அரசன், குயின், கிங், பிரைம் மினிஸ்டர் இருக்கிறது. அவர்களுக்கு உதவியாக இருப்பதுதான் ஃபோர்ஸஸ், போத் மிலிட்டரி ஃபோர்ஸஸ் அண்ட் போலீஸ். அதை எக்ஸிக்யூட் பண்றது. இதை செய்யாவிட்டால் சட்டம் உங்களை வந்து கதவை தட்டும். இதை செய்வதனால் என்ன பயன் என்று கேட்டால் இங்க ஒன்றும் பரலவராட்சியம் கிடைத்து விடாது. ரோட்ல டிராபிக் லைன்ல ஓடினா போல வந்து பரலவராட்சியம் கிடைப்பதில்லையே. இந்த உலகத்துல எல்லாரும் சேமமாக சுகமாக பிரச்சனை இல்லாமல் வாழலாம். அதுதான் பேசிக். இதற்குத்தான் சட்டங்கள். இதற்கு எங்களுடைய வேதாகமங்களில் இருக்கிற நூல்களை சொல்லுவார்கள் ஸ்மிருதிகள். ஸ்மிருதி என்று எங்களுக்கு 18 ஸ்மிருதி நூல்கள் இருக்கின்றன. மனுஸ்மிருதி, பராசன ஸ்மிருதி போன்ற. அங்கே இந்த சட்டங்கள் எல்லாம் வகைக்க டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்லி இருக்குது. அதுக்கு என்னென்ன தண்டனைகள் என்று சொல்லி இருக்கு. இன்றைக்கு இருக்கின்ற சட்ட நூல்கள் எல்லாவற்றுக்கு உலகெங்கும் இருக்கிற சட்ட நூல்களுக்கு அடிப்படை இந்த ஸ்மிருதிகள். இது முதலாவது லெவல் ஆஃப் எக்ஸிகியூஷன். இனி இந்த அரசனைக்கு அடுத்ததாக 2வது லெவல் ஆஃப் எக்ஸிகியூஷன் இருக்குது. இப்படி தன்னை மையமாக கொண்ட தர்மத்திலிருந்து மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி வாழுகின்ற தர்மமாக 2வது தர்மம் போகின்றது. இதை சொல்லுகின்றது எங்களுடைய வேதங்களிலே. அந்த வேதங்களில் இந்த சொல்லுகின்ற பொழுது உனக்கு முதல் மற்றவர்களை யோசி, மற்றவர்களுக்கு பிரயோசனமாக. எங்களுடைய யாழ்ப்பாண தமிழிலே சொல்லுவார்கள், முதலாவது தர்மத்தை சொல்லுவார்கள் உலக தர்மத்தை, மற்றவைக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ வேணும். 2வது தர்மத்தை சொல்லுவார்கள் மற்றவைக்கு பிரயோசனமாக வாழ வேணும். You should be useful for others. அப்படி ஒன்றும் போல பண்ணுவதில்லை. இல்ல, தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்ன இது ஒரு படிமுறை, ஏணி படிமுறை. முதல் டிராபிக் ரூட்ல ஒழுங்கா கார் ஓடாம கோயில்ல முன்னுக்கு வாசல்ல நின்று டிராபிக்கை பிளாக் பண்ணி கொண்டு நின்று பரலவராஜ்யத்துக்கு போக இயலாது. இப்ப உலக தர்மத்தை கடைபிடித்து ஒழுகி அதிலே பல புறவுகளினூடாக பக்குவம் அடைந்து பிறகு மற்றவர்களை முன்னிலைப்படுத்திய தர்மத்தை நடைமுறைப்படுத்தி அதிலே பக்குவம் அடைந்து அதற்கு பிறகுதான் அங்கால போறது. இப்ப 2வது லெவல் தர்மத்தை வைதீக தர்மம் என்று சொல்லுவோம். உதாரணமாக ஒரு அரசன் என்று சொன்னால் நாட்டை பாதுகாப்பது, அந்த தர்மங்கள் இருக்கிறது. அது வைதிக தர்மத்திலே நாட்டை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் இந்த சர்வீஸ் ஓரியன்ட் கவர்மெண்ட். இன்றைக்கெல்லாம் சர்வீஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு போறோம் இல்லையா? மெடிக்கல் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு போறோம் ஃபண்ட் கட்டிங். அப்படி இல்லாமல் சாலைகள் வைத்தல், சோலைகள் வளர்த்தல், மருத்துவ வசதிகளை வழங்குதல், அப்படிப்பட்ட நிலையிலே கொண்டு போகிறது. குடும்ப தலைவன் என்றால் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளை என்று மட்டும் இல்லாமல் மற்றவர்களை விருந்தினர் உபசரித்தல். வள்ளுவர் சொல்லுவார், தமிழ் வேதமாகிய தட்சிண வேதம் என்று திருக்குறளை சொல்லுவோம். அது தமிழிலே இருக்கின்ற வேதமங்களுக்கு, சைவத்திலே இந்து மதத்திலே அதிலே சொல்லுவார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை. ஒரு ஃபேமிலி லைஃப்ல இருக்கிற இல்லறத்தான் 5 விதமான கடமைகளை, 5 விதமான தர்மங்களை செய்ய வேண்டும். இறந்த பித்திருக்களுக்குரிய தென்புலத்தாருக்குரிய கடனை செய்ய வேண்டும், தெய்வத்துக்குரிய கடனை செய்ய வேண்டும், விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும், மற்ற சுற்றத்தை தாங்க வேண்டும், செல்வர் கழகு செழுங்கிளை தாங்குதல், சுற்றத்தை தாங்க வேண்டும், தன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று 5 விதமாக சொன்னார். இதையே வேதங்கள் பஞ்ச ஜக்கியம் என்று சொல்லி தேவகடன், தெய்வத்துக்குரிய கடமைகள், பித்ருகடன், எங்களுடைய இறந்த முன்னோர்களுக்குரிய கடமைகள், அதே மாதிரியாக ரிஷிகடன். ரிஷிகடன் என்பது இந்த வேத வாக்கியங்கள் உண்மைகளை மற்றவர்களுக்கு அறிவதற்காக அறியப்படுத்துவதற்கு உதவுவது, அது ரிஷிகடன். அடுத்ததாக மனுஷ யக்ஞம், அதாவது மற்ற மனிதர்களுக்கும் உதவுவது, தனக்கு உதவுவது மாதிரி மற்ற மனிதர்களை பார்த்து கொள்வது. இது 2வது நிலைக்குரிய தர்மம். இப்போ மனுஷ யக்ஞம் என்கின்ற பொழுது அது விருந்தினர்கள், மற்றது சுற்றத்தாரை பார்ப்பது எல்லாம் வரும். இதைத்தான் மற்ற வேதங்களும் சொல்லுகின்றன. அந்த எல்லா மதங்களுக்கும் பொதுவாகத்தான் இது சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த மற்றவர்களை வைத்துக் கொண்டது. கடைசியாக பூத யக்ஞம் என்பது மற்ற பிராணிகளை ரட்சித்தல், பஞ்சயக்ஞமாக சொல்லப்படுகின்றது. இந்த 2வது லெவல் இந்த வைதிக தர்மம் வந்து எத்திக்ஸ் அண்ட் மோரல்ஸ். முதலாவது தர்மமான உலக தர்மம் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஸ். எவ்ரிவன் மஸ்ட் ஃபாலோ. கட்டாயமாக நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாட்டி சட்டத்தோட பிரச்சனை வந்துடுது. 2வது தர்மம் வந்து உங்களோட சாய்ஸ். இப்போ ஒருவர் வந்து இன்னொருவருக்கு உதவி செய்யாவிட்டால், சுற்றத்தை பார்க்காவிட்டால், ஒருவர் வந்து கதவை தட்டி ஏன் நீ அதை ஏன் செய்யவில்லை என்று கேட்க மாட்டார். இந்த 2வது தர்மத்தை தான் ஔவையார் சொன்னார், அறஞ்செய்ய விரும்பு என்று சொன்னார். விரும்பு, உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. இது 2வது தர்மம். இது மற்றவர்களை மையமாக கொண்ட தர்மம். இது 2வது லெவல். இந்த தர்மத்துக்கு யார் என்ன பயன் என்று சொன்னால், இந்த தர்மத்தை செய்வதனால உங்களுக்கு கிடைப்பது புண்ணியம். இந்த தர்மத்துக்கு எதிராக செய்வதனால கிடைப்பது, மற்றவர்களுக்கு இடைஞ்சல் விளைவிப்பதாக வருவது பாவம். இந்த புண்ணிய பாவங்களினால என்ன வருமெண்டா, புண்ணியம் செய்தால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும்.
நாங்கள் இந்த உலகத்திலே சில பேர் கஷ்டப்படுகின்றோம், சில பேர் நல்லா இருக்கிறோம் என்றால் கருத்து நாங்கள் செய்த புண்ணிய பாவ பலன்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எங்களுடைய புறநானூற்று பாடல் 192 சொல்லுவார்கள், ஜாதும் யூரே யாவரும் கீழிர். எல்லாம் எங்களோட ஊர் தான். இது உலக தமிழர்களுக்கு இன்றைக்கு பொருந்தும். யாவரும் கீழிர், எல்லோரும் எங்களுடைய மக்கள் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எங்களுக்கு வர்ற தீங்கும் எங்களுக்கு வர்ற நன்மையும் ஏதோ மற்றவை தாரதால வாரதென்று இல்லை. நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவதன்று. ஒருவர் கஷ்டப்படுறதும், ஒருவர் தன் சந்தோஷப்படுறதும், ஒருவர் இறப்பதும் அதெல்லாம் ஒன்றும் புதுசில்லை என்று சொல்லி சங்க இலக்கியம் புறநானூற்றில் சொல்லி இருக்குது பற்றி. அப்போ இந்த விதத்தில் மற்றவர்கள் இந்த பாவ புண்ணியங்களினால இப்படி இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல பதவி, நல்ல வருமானம், நல்ல பிள்ளைகள், மகிழ்ச்சி, இன்பம் கிடைக்கும். இது கொஞ்சம் கூடுதலாக செய்தால் இந்த உலகத்துக்கு மேற்பட்ட உலகங்கள் இருக்கின்றன. ஸ்வர்க்கலோகங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் இல்லையா? ஸ்வர்க்கலோகம் என்றால் பரலோகம் என்று அர்த்தம் அல்ல. ஸ்வர்க்கலோகங்கள் என்றால் பல விதமான மேல்மான அண்ட தொகுதிகளில் பிறந்து அங்கே இருக்கிற சுகபோகங்கள், இன்பங்களை அனுபவிப்பது, ஸ்வர்க்க இன்பங்களை அனுபவிப்பது. அப்போ அடுத்தடுத்த இந்த பிறவி விட்ட பிறகு அங்கே போய் அந்த இன்பங்களை அனுபவிப்பார்கள். பாவம் இதை செய்யாமல் இடைஞ்சல் செய்தவர்கள் நரகலோகத்திலே போய் தண்டனை அனுபவிப்பார்கள். ஆகவே இதுக்கு யார் கார்டியன் என்று கேட்டார். Who is the guardian of this dharma என்று சொன்னால் whoever has the resources. முதலாவது தர்மத்துக்கு கார்டியன் கவர்மெண்ட். அதை ப்ரொடெக்ட் பண்றது ஃபோர்ஸஸ். அந்த கவர்மெண்ட்டை உருவாக்குகிறது இன்றைக்கு ஜனநாயக நாடுகள் என்று சொன்னால் நாங்கள் மக்கள் ஒவ்வொருவரும் அந்த எங்களுடைய அரசை தேர்ந்தெடுக்கின்றோம். ஸோ வி ஹேவ் டு எக்ஸசைஸ் அவர் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், வி ஹேவ் டு எக்ஸசைஸ் அவர் voting ரைட்ஸ். அப்போ இங்கிருந்து கோஷம் போடுவது, எதிர்ப்பு காட்டுவது, வாக்குரிமையை சரியான விதத்தில் பயன்படுத்துவது, சரியான அரசியல் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது, இது எல்லாம் மக்களுடைய கடமை. இது முதலாவது அரசுக்குரிய கடமை. ஒரு அரசு சரியாக செய்யாவிட்டால் அந்த அரசுக்கு சட்டை கேட்பதெல்லாம் மக்களுடைய கடமை. அது முதலாவது. இதுக்கு கார்டியன் அரசனுக்கு உரிய கார்டியன். இன்றைக்கு எல்லாரும் இந்நாட்டு மக்கள் மன்னர்கள் என்று சொல்லிவிட்டோம். அதில் பெரிய பொறுப்பு வந்திருக்கின்றது ஜனநாயகத்திலே. அது மக்களுக்குரியது. இரண்டாவது நிலைக்குரிய கார்டியன் யார் என்று கேட்டால் whoever has the resources of money, resources of education, resources of knowledge, resources of fame. புகழ் உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள், பொருள் உள்ளவர்கள், நிதி உள்ளவர்கள், இடம் உள்ளவர்கள், நேரம் உள்ளவர்கள், they have to share. மற்றவர்களை முன்னுக்கு வைத்து. இதற்கு யார் தலைவன் அல்லது அரசன் என்று கேட்டால் இந்த இரண்டாவது இதுக்கு ஜம தர்மராஜா. அவருக்கு பேர் தர்மராஜா. He is the head of the justice department of second dharma. அவருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் மல்டிபிள் மினிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா? சொல்லுவார்கள் போக்குவரத்து துறை, விவசாயத்துறை அமைச்சர் என்று சொல்லுவார்கள். He look after the transport system as well as agriculture. அதே மாதிரி இந்த ஜமதர்மராஜா, he is the head of the department of the justice, he is the head of the department of the health. நரகங்களுக்கும் அவர்தான் அதிபதி. And then